நம்ம விக்ரம் வந்துட்டு செம்மையா மாஸ்டர் பிளான போட்டு இந்த மாயாவை வந்து பார்த்தீங்கன்னா வசமா சிக்க வைக்க போறாங்க. அதாவது மாயா எதுக்காக இந்த கொலைகள் எல்லாத்தையுமே பண்ணா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம விக்ரம் வந்துட்டு ரொம்ப நேரம் பொறுமையா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்தாரு. ஏன்னா இனியா கிட்ட தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போதே இதுல வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மர்மம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. கடைசியில இந்த மாயா இருந்துட்டு உன்னோட சாவு என்னோட கையால தான் நீ அப்பாவை பிரிச்ச, அதுக்கப்புறம் என்னோட லவ்வரை வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்ச. என்னோட லவ்வர் வேற யாரும் கிடையாது விக்ரம் தான். விக்ரம வந்து பார்த்தீங்கன்னா நான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு அவரை வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருந்து நீ பிரிச்சிட்டல்ல உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்போ கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாயாவுக்கு ஆப்பு ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தா நம்மள வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலா தானே பிடிச்சிருக்காங்க, ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்துடலாம், முதல்ல இனியாவை வந்து பார்த்தீங்கன்னா இதுல சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடைசியில நம்ம சிவனாண்டி மாஸ் என்ட்ரி கொடுத்து இந்த மாயாவுக்கு ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாயா கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனாண்டி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனா விக்ரம் இதுல போட்டிருக்க பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனாண்டியை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போட்டு தள்ளுறதுக்காக முயற்சி பண்ணது உண்மை, சிவனாண்டியை அட்டாக் பண்ணது உண்மை. இன்னும் 1 மாசத்துலயோ 2 மாசத்துலயோ சாக போறாரு அப்படின்றவரை இப்போவே இவங்களை கொல்றதுக்கான ஒரு அவசியம் என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியோட நம்ம விக்ரம் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா அதே சமயம் இங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும்போது அவருக்கு உயிர் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட விக்ரம் வந்துட்டு இப்போ இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகாம வேற ஒரு இடத்துக்கு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு போயிட்டாங்க. இத்தனை நாளா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தலைமறைவா இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட தான் இருந்துகிட்டு இருந்தாரு. அதுவும் நம்ம சிவனாண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் இல்லையா, அந்த ஒரு கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சரி செய்யறதுக்கும் நம்ம விக்ரம் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருந்திருக்கிற சமயத்தில் இந்த மாயாவோட முழு சுயரமும் நம்ம விக்ரமுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் விக்ரமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாயா பற்றின நிறைய எவிடன்ஸ், வீடியோ எவிடன்ஸ் ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக தூக்கி ஜெயிலில் வச்சிருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை அப்படின்றதுனால தான் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு இருந்தாரு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவனாண்டி இருந்துட்டு நல்லபடியாக குணமானது மட்டும் இல்லாமல் இப்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும்போது நம்ம விக்ரம் வந்துட்டு நேராக கூட்டிகிட்டு வந்து இந்த மாயா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்துறது மட்டும் இல்லாமல் சிவனாண்டி இருந்துட்டு தாங்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க. இவ்வளோ நாளாக என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன கொலைகள், இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாங்க இல்லையா, அதுக்கான ஆதாரத்தை எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு சிவனாண்டி இருந்துட்டு இந்த மாயா கிட்ட காட்டுறாங்க. மாயாமா நான் வந்து பார்த்தீங்கன்னா யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இதுக்கு முன்னாடி பழகிட்டு இருந்தேன். விக்ரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் விக்ரம் தான். இப்போ இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்க போறேன். என்னையே கொல்லணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டீங்கல்ல நீங்க, இனிமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இங்க இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு நம்ம விக்ரம் கிட்ட மொத்த ஆதாரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. இந்த மாயாவுக்கு பயங்கரமா அள்ளு விட்டுருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம விக்ரம் வந்துட்டு சிவனாண்டியை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி ஏதாச்சும் ஒரு மூலையில் வச்சிருந்தாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.